போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவர் அடியார் ஆகுவரே. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி, அந்த பரமநடி காட்டும் வேதம், அந்த வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ், அந்த ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருப்பாவை வைபவத்தில் இன்றைக்கு 27ஆம் நாள், ரொம்ப விசேஷமான அருமையான தித்திப்பான நாள். கூடாரவள்ளின்னு சொல்லி எல்லா பெருமாள் கோயில்லையும் எல்லா வீடுகள்லையும் அக்கார அடிசல்னு சொல்லக்கூடிய சக்கரை பொங்கல் செஞ்சு ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் அதை படைச்சு உண்டு மகிழக்கூடிய சிறப்புக்குரிய நாள். நேற்றைய பாசுரத்துல இந்த கோபிகை பெண்கள் எல்லாம் கண்ணனிடத்துல இருந்து நோன்பிற்கான உபகரணங்கள்னு சொல்லி நிறைய வாங்கினாங்க. சங்கு, ஆதிசேஷன், கருடாழ்வார், தாயார், அடியார்கள்னு சொல்லி ஏராளமானவர்களை வாங்கிட்டாங்க. இன்னும் சிலதை இன்னைக்கும் கேட்கிறாங்க. கிருஷ்ணன் பார்த்தான், நேற்றைக்கே எங்கிட்ட இருக்கிறத பூரா வாங்கிட்டீங்களே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நானே ஆளிலையில் ஒரு சின்ன பாலகனாக என்னுடைய கட்டை விரலை நானே சுவைத்து கொண்டு படுத்திருக்கிறனே, இன்னும் எங்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னு கேட்டான் எம்பெருமான். கண்ணா, நேற்றைக்கு நாங்கள் வாங்கினதெல்லாம் நோன்புக்கான உபகரணங்கள், நாங்கள் இன்னைக்கு கேட்கறது நோன்பினுடைய பயனாக நீ தர வேண்டியதை. ஏ கோபிகை பெண்களே, என்னுடைய உடைமைகளையெல்லாம் வாங்கிட்டீங்க, என்னையும் ஒரு சின்ன பாலகனாக ஆளிலையில படுக்க வச்சுட்டீங்க. இது எப்படி நான் உங்ககிட்ட தோற்று போனேன், இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியலையே நான் கிருஷ்ணன் அப்பாவியாக. எம்பெருமான் எடுத்துள்ள இந்த அவதாரத்தினுடைய நோக்கமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதும் ஹம்சனை வதைப்பதும் தான். ஆனா அதையெல்லாம் மறந்து போய் இந்த கோ கூட்டங்கள்னு சொல்லக்கூடிய கறவைகளோடு கூடி மகிழ்ந்திருக்கிறான். கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய்ம்பார் ஆழ்வார். ஆண்டவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப உவப்புடைய நாமங்கிறது கோவிந்தன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நாமம். இந்த பாசுரத்தில இருந்து அந்த நாமத்தை சொல்லியே இறைவனை அழைக்கிறாள் ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிபார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கிருஷ்ணா, நீ ஏதோ அதிசயமாக எப்படி உங்களிடத்திலே நான் தோற்றேன், எப்படி என்னுடைய உடைமைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் எனக்கே தெரியலையேன்னு கேட்டையே, இதனுடைய சுபாவம் தானே. எவ்வளவு முயன்றாலும் உன்னை எதிர்ப்பவர்கள், உன்னை கூடாதவர்கள் உன்னை வெல்லவே முடியாது. ஆனா உன்னை அன்போடு பக்தியோடு கூடியவர்களிடத்திலே நீ தோற்பாய், இதுதான் உன்னுடைய சுபாவம். அதனாலே நீ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன். யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்க சின்ன குழந்தையில அழகா இருப்பீங்கன்னு சொன்னா என்ன பொருள்னா, இப்ப பார்க்க சகிக்கலன்னு அர்த்தம். அதுபோல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன்னா கூடியவர்களிடத்திலே அவன் தோற்கக்கூடியவன் அர்த்தம். அப்படி யாரெல்லாம் அவனை கூடாதவர்கள், யாரையெல்லாம் அவன் வென்றான்னு பார்த்தோம்னா, இரணியாச்சன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்கரன், ஹம்சன், சடகாசுரன், வச்சாசுரன், கபிஜாசுரன் சொல்லி அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. இவர்களையெல்லாம் எம்பெருமான் வென்றவன். அப்படின்னா யாரெல்லாம் அவனை கூடியவர்கள், யாரெல்லாம் அவனை வென்றவர்கள்னு பார்த்தோம்னா, பிரகலாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாசாம்பரீச, சுக சௌனக, பீஷ்மதால்பியாம், ருக்மாங்கத, அர்ஜுன, விபீஷணாதி புண்ணியாதிமான் பரம பாகவதாம் ஸ்மராமி. இப்படி அடியார்களினுடைய பட்டியலும் நீண்டு கொண்டே போகுது. இறைவனை எதிர்த்து போர் புரிந்தவர்கள் மட்டும் கூடாதவர்கள் அல்ல, அவர்கள் 4 வகைன்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஒன்னு, பகவானை அறியாதவர்கள். 2வது, அவன்தான் உடையவன், நாமெல்லாம் அவனுடைய உடைமைகள்னு சொல்லி அவனிடத்திலே சரணாகதி செய்யாதவர்கள். 3வது, அவனே சர்வேஸ்வரன் தெரிந்தும் அவனை பகைக்கக்கூடியவர்கள். 4வது, வேதத்தை, பெருமானை தப்பா புரிஞ்சிட்டு அடுத்தவர்களிடத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இந்த 4 வகையானவர்கள் கூடாதவர்கள். அது மட்டுமல்ல, இந்த ஜீவான்மாவினுடைய இலக்கே எம்பெருமானை சென்று அடைவதுதான். அதை மறந்து இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு அகங்காரம்னு சொல்லக்கூடிய ஈகோவோடு அடையக்கூடிய நமது உள்ளத்தையும் அவனுடைய கருணையாலே அடிமையாக்கக்கூடியவன். அதனால அவன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன். பரம பாகவதோத்தமர்களான கோபிகை பெண்களுக்கே ஒரு சமயம் ஆணவம் வந்துதான், அகங்காரம் வந்துதான்.
எம்பெருமான் நம்மளுடைய பேரழகிலே மயங்கித்தான் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி அந்த அகங்காரம் வந்ததையுமே அடுத்த சனம் எம்பெருமான் அவர்களிடத்திலிருந்து மறைஞ்சிட்டான். கிருஷ்ணனை காணலியேன்னு ஏங்கி தவித்தவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கோபிகா கீதம் பாடி அவனிடத்துல மன்றாடி மன்னிப்பு கேட்டார்கள் அப்படின்னு பாகவதம் பேசும். அப்படி அவனை மறந்து அவனை கூடாமல் இருக்கக்கூடிய நமது மனங்களையெல்லாம் வென்றவன், அதனாலே அவன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன். இந்த பாசுரத்துலதான் முதல்ல எம்பெருமானனுடைய உயர்ந்த நாமமான கோவிந்தன்கிற நாமத்தை சொல்லி அழைக்கிறாள் ஆண்டாள். இந்த நாமத்தை கேட்டாலே நமக்கு திருப்பதி தான் ஞாபகம் வரும். ஏழுமலையப்பா, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீ வெங்கடேசன்னு எத்தனையோ நாமங்கள் மலையப்பனுக்கு இருந்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரே கோவிந்தா கோவிந்தாங்கிற கோஷம் ஒலிக்கக்கூடிய இடம் திருமலை. ஒரு சமயம் இந்திரனுக்கே பெரிய ஆணவம் வந்தது. அந்த ஆணவத்தினாலே கல்மாறி பொழிஞ்சான் திருவாய்ப்பாடியில. அதிலிருந்து ஆயர்களை எல்லாம் கல்லெடுத்து கல்மலை காத்தவனான எம்பெருமான் கோவர்தன கிரிதாரியாக காட்சி கொடுத்தான். அதுபோல படைப்பு கடவுளான பிரம்மனுக்கே ஒரு பெரிய ஆணவம் வந்தது. பசுக்கூட்டங்களையும் அதை மேய்ச்சிட்டு வந்த தன்னுடைய நண்பர்களான ஆயர்குல சிறுவர்களையும் கொண்டு போய் அடைச்சி வச்சான். எம்பெருமானே சர்வமுமாகி அந்த ஆய்ப்பாடிக்கு நடந்து போனான். அது மட்டுமல்ல, சத்தியலோகத்துல போய் பார்த்தா அவனே பிரம்மனாகவும் அமர்ந்திருக்கிறான். சர்வேஸ்வரன் எம்பெருமான் என்பதை உணர்ந்தான் பிரம்மன். இப்படி ஆணவம் நீங்கி போன பிரம்மாதி தேவர்களெல்லாம் வந்து திருவாய்ப்பாடியில எம்பெருமானை பணிந்து வணங்கி அவனுக்கு கோவிந்தராஜன்கிற பட்டாபிஷேகத்தை செய்து வணங்கினாங்க. நாமங்களிலெல்லாம் ரொம்ப உயர்ந்த நாமம் இந்த கோவிந்தன்கிற நாமம். எதனால் இந்த நாமத்துக்கு இப்படி ஒரு சிறப்புன்னு சொன்னா, கண்ணனை வாழ்த்தி பல்லாண்டு பாடக்கூடிய பாகவதர்களுக்கு அவன் அருட்கருணை செய்பவன் என்பது மட்டுமல்ல, சிசுபாலன் போல அவனை நிந்திக்கக்கூடியவர்களுக்கும் மரக்கருணையாலே அவனை ஆட்கொள்ளக்கூடியவன். இது ரெண்டும் செய்யாமல் இருந்தது இந்த பசு கூட்டங்கள். இந்த கண்ணன் நம்ம மேல இவ்வளவு கருணையோடு இருக்கிறானேன்னு அவனை வாழ்த்தி பல்லாண்டு பாடுவதற்கு அந்த ஜீவன்களுக்கு வாயில்லை. பகவான் தன்னை நினைப்பவர்களையும் நிந்திப்பவர்களையும் மட்டுமல்ல, தன்னை நினைக்காதவர்களுக்கும் கூட கருணை செய்யக்கூடியவன் என்பது உணர்த்தக்கூடிய நாமம் இந்த கோவிந்தான்னு சொல்லக்கூடிய நாமம். அதை சொல்லி அடுத்து வரக்கூடிய பாசுரங்களிலெல்லாம் அந்த நாமத்தினுடைய பெருமையை காட்டுகிறாள் ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம். கிருஷ்ணா, நாங்கள் உன்னை மட்டும் பாடவில்லை, உந்தன்னை பாடுகிறோம். உன்னை சேர்ந்தவர்களான நந்தகோபர், யசோதை, பலதேவன், நப்பின்னை, வாயிற்காப்பாளர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் பாடுகிறோம். அப்படி உனக்கும் உன்னோடு கூடிய அடியார்களுக்கும் நாங்கள் பல்லாண்டு பாடுவதனாலே நீ எங்களுக்கெல்லாம் பறைன்னு சொல்லக்கூடிய பரிசு தர வேண்டும். அதுவும் எப்படி தர வேணும்னா, நாடு புகழும் பரிசினால் நன்றாக தர வேண்டும். நீ கொடுக்கக்கூடிய சன்மானம்ங்கிறது யாரும் அறியாமல் தனியாக தரக்கூடாது. நாடே புகழும்படியாக நீ எங்களுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும். எப்படி நிர்கதியாக நிற்கக்கூடிய திரௌபதி கிருஷ்ணா கோவிந்தான்னு கதறி அழுதபோது நாடெல்லாம் புகழும்படியாக அவளுக்கு வஸ்திரங்களை கொடுத்தவளுடைய மானத்தை காத்தாயோ, அதுபோல நாங்கள் கேட்பதையெல்லாம் நீ கொடுக்க வேணும். அது மட்டுமல்ல, ஒரு வாய் அவளை உண்டுவிட்டு எதுவுமே கேட்காத குசேலனுக்கு நாடே புகழும்படியான பரிசினை கொடுத்தாயே, அதுபோல நாங்கள் கேட்காமல் விட்டதையும் நீ எங்களுக்கு கொடுத்து நாடே புகழும்படியாக எங்களை மட்டுமல்ல உன்னையும் புகழும்படியான ஒரு நிலையை அருள வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். பாவை நோன்பனுடைய துவக்கத்தில் ஆண்டாள் எப்படியெல்லாம் இந்த நோன்பு நோட்க வேணுங்கிற நீதியை சொல்லும் போது நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் எல்லாம் சொன்னா, நாங்கள் பாவை நோன்பு நோற்றது கிருஷ்ணா வேறு எதற்காகவும் அல்ல, உன்னை காண வேண்டும், உன்னோடு கூடி கலக்க வேண்டும்ங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான். அது நிறைவேறியது. அதனால நாங்க இப்ப சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பூவு, பாடகம் என்றனைய பல்கலனும் அணிவோம். திருப்பாவையில பல இடங்கள்ல இந்த ஏகாரம்ங்கிறது வந்து கொண்டே இருக்கும். முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கேன்னா, அதுபோல அம்பரமே தண்ணீரே சோரேன்னா, போன பாசுரத்துல கூட பாஞ்ச சன்னியமே பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமேன்னு சொல்லி இந்த பாசுரத்துல சூடகமே, தோள்வளையே, தோடே, சொவிப்பூவே, பாடகமேன்னு ஏகார செல்வியாக காட்சி கொடுக்கிறாள் இந்த ஆண்டாள். இந்த ஏகாரம் வரக்கூடிய இடங்களிலெல்லாம் ஏராளமான பொருள் புதைந்திருக்கும். வளையல், தோடு, கம்மல்னு சொல்லி பல வகையான ஆபரணங்களை அணிவோம். அது மட்டுமல்ல கிருஷ்ணா, ஆடை உடுப்போம். கடையில வாங்கிட்டு வந்த ஆடை அல்ல, நீ திரௌபதிக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் நீ கொடுக்க வேண்டும். அந்த ஆடையை நாங்கள் உடுத்து மகிழ்வோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய பொங்கல் செய்வோம். திருவாய்ப்பாடியில பாலுக்கா பஞ்சம்,
தண்ணியில் அரிசியை வேக வைக்காம பால்லையே வேக வச்சு அந்த சோறு முழுவதும் மூழ்கும்படியாக ஏராளமான நெய்யை விட்டு அந்த தித்திக்கக்கூடிய அக்கார அடிசல்னு சொல்லக்கூடிய பொங்கலை செஞ்சு உனக்கும் படைச்சு நாங்களும் உண்போம். சுகர் 400 வந்தாலும் கவலைப்பட மாட்டோம்னா ஆண்டாள். கிருஷ்ணா, இந்த மார்கழி நோன்பை நாங்கள் நோற்றதனுடைய நோக்கமே வாயார இந்த மார்கழி மாதத்தில் உன்னுடைய திருநாமத்தை சொல்ல வேணும், மனமாற உன்னை சதா சர்வகாலமும் நினைக்க வேணும், இந்த உடலால உனக்கு கைங்கரியம் செய்ய வேணும், அப்படி மனம் குளிர உடல் குளிர உன்னோடு கூடியிருக்க வேணும்னு நினைச்சோம். அது எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தித்திப்போடும் மகிழ்ச்சியோடும் பாடக்கூடிய பாசுரம் இது. அடுத்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகை நமக்கும் சிறப்பாக அமையும் என்கின்ற ஆண்டாளின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆண்டாளை சரணடைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.